நாளைக்கு சிஎஸ் 3391 ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா குயிக்காக இந்த வீடியோ பார்த்து ஒன் டைம் எல்லாத்தையும் ரிகால் பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்கக்கூடிய பார்ட் ஏ எல்லாமே வித் ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first question, Java language is platform independent, justify your answer. Java program are compiled into bytecode, not machine specific code. This bytecode runs on the JVM, Java Virtual Machine, which is available for multiple platforms. Hence the same Java program can run on Windows, Linux or Mac without modification. So இதனால தான் ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணோன்னா பைட் கோட் கிடைக்கும். அந்த பைட் கோடை வந்து JVM இருந்தால் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில், சரி அந்த பிளாட்ஃபார்மில் JVM மிஷின் இருந்தால் மட்டும் போதும், அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஜாவாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெத்தட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, மெத்தட் இஸ் யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைசஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம் அப்படின்னா, மெத்தட்னா ஏதாவது ஒரு ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிளாஸ் நேம் என்னவோ அதே நேமில் ஒரு மெத்தட் நேம் இருக்குதுன்னா அதை தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெத்தடுக்கு ரிட்டன் டைப் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ஒரு ரிட்டன் டைப்பும் இருக்காது. ஸோ மெத்தட் இஸ் கால்டு யூஸிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்டு ஆட்டோமேட்டிக்கலி when an ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இப்போ கால்குலேட்டர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது, இதில் ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ணும், ரெண்டு பேராமீட்டர் XY அப்படிங்கிற ரெண்டு பேராமீட்டரை வாங்கி அடிஷன் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அந்த மெத்தடை கால் பண்ணுறாங்க, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால்குலேட்டர் அப்படிங்கிறது என்னது, கிளாஸோட நேம். ஸோ கிளாஸுக்கு ஒரு C அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணுறேன். இதை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து இதுதான், கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் செமிகோலன். அப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் அந்த ஆட் அப்படிங்கிற மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணும்போது இந்த 57 அப்படிங்கிற பேராமீட்டர் XYயில் போய் காப்பி ஆகி ஆன்சர் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு வந்து ரிட்டன் ஆகும். ஈக்குவல் டு கொடுத்ததுனால இந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டன் ஆகும், அது வந்து பிரிண்ட் ஆகுது. இது மெத்தட். இதே கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே கிளாஸோட நேம் என்னது, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கிளாஸோட நேமாக இருக்குது. கரெக்டாக? அதே நேமில் இங்கே ஒரு மெத்தட் இருக்குது. சரி, ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் கமா இன்ட் ஏ அப்படின்னு. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயினில் நார்மல் மெத்தடுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டாட் அப்படின்னு கால் பண்ணுவோம். பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போவே இங்கே நம்ம ஓப்பன் க்ளோஸ் போட்டு செமிகோலன் போடுவோம்ல. ஸோ இந்த இடத்துல அந்த ஓப்பன் க்ளோஸை சும்மா விடாமல் அந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஆகுது, கால் ஆகுது. அருண் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரிங்குக்கும் 20 அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஏக்கும் போய் காப்பி ஆகி அதை வேல்யூ அசைன் ஆக்கி அதுக்கப்புறமா இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது நார்மல் மெத்தட். கரெக்டாக? ஸோ நார்மல் மெத்தடாக இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் அதை இன்வோக் பண்ண முடியும், S1.display. சரி, இதிலே ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது கிளாஸ் நேம்லேயே இருக்கும், மெத்தட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். பட் அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணி ஆகணும். கிளியர்? ஸோ டிஃபரன்ஷியேட் மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓவர்லோடிங்னா வந்து சேம் மெத்தட் நேம் இருக்கும், பட் பேராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, ஒரே கிளாஸில் சேம் மெத்தட் நேம் வந்து சேமாக இருக்கும், பட் பேராமீட்டர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது வாங்கி ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த பேராமீட்டரோட டைப் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸில் வேரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஓவர்லோடிங். ஓவர் ரைடிங்னா என்னது, அது எல்லாமே சேமாக இருக்கும், மெத்தட் சிக்னேச்சரே சேமாக இருக்கும். தட் மீன்ஸ் மெத்தட் நேம் சேமாக இருக்கும், அது எவ்வளோ பேராமீட்டர்ஸ் உள்ளே வருதோ அதுவுமே சேமாக இருந்தால் அதை ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங் ரெண்டோட மீனிங் என்ன அப்படின்னா, மோர் தென் ஒன் மெத்தட் இன் சேம் நேமில் இருந்தால் தான் அதான் ஓவர்லோடு அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த சேம் நேமில் இருக்கக்கூடிய மெத்தட் பேராமீட்டர் வைஸ் டிஃப்ரென்ஸாக இருந்தால் அது லோடிங், அதுவும் அந்த மெத்தட் சிக்னேச்சரே சேமாக இருந்தால் ஓவர் ரைடிங். சரியா? ஓவர்லோடிங்கை கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம், ஓவர் ரைடிங்கை ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷன், இங்கே சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ், பட் இங்கே சேம் மெத்தட் சிக்னேச்சர். கம்பைல் டைம் ரன் டைம் கேன் பி டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் டைப்ஸ் இஃப் பேராமீட்டர்ஸ் டிஃபராக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் டைம் இருக்கும். பட் இங்கே எல்லாமே சேமாக இருக்கிறதுனால சேமாக தான் இருக்கும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. இங்கே வந்து பேரண்ட் மெத்தடுக்குன்னு அதோட விசிபிலிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. பேரண்ட் மெத்தட் வந்து இந்த சைல்டோட இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, இது வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள்.
இப்போ மேத் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்குள்ளே இந்த ஆட் அப்படிங்கிற 2 மெத்தட் இருக்கா. ஸோ மெத்தட் நேம் சேம், அதனால் இந்த மெத்தட் ஓவர்லோடிங். பட் அதோட பேராமீட்டர் பாருங்கள், இங்கே 2 இன்டிஜர் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே 2 டபுள் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த பேராமீட்டர் டைப்பில் வேரி ஆகுதுல்ல, ஸோ இந்த வேரியேஷன் காமிக்கலாம். இது மெத்தட் ஓவர்லோடிங். பட் ஓவர் ரைடிங் பாருங்கள், இங்கேயும் சவுண்டு இங்கேயும் சவுண்டு, இங்கேயும் எந்த பேராமீட்டரில் இங்கேயும் எந்த பேராமீட்டரில், இங்கே ரிட்டன் டைப் வாய்டு இங்கேயும் வாய்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுமே அக்யூரேட்டாக மெத்தட் சிக்னேச்சர் சேமாக இருக்குது. பட் இது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரியா. ஸோ கிளாஸ் அனிமல் அப்படிங்கிற கிளாஸ்லேயும் வாய்ட் சவுண்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. அந்த அனிமலில் யார் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ அந்த கிளாஸ்லேயும் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. பட் இங்கே மெத்தடை கால் பண்ணும்போது, இப்போ சவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணுறேன் அப்படின்னா எந்த மெத்தட் கால் ஆகும்? இங்கே நமக்கு பேராமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால நான் மெத்தட் கால் பண்ணும்போது ஆடு 5,7னா இன்டிஜர் மெத்தட் கால் ஆகும். ஆடு 2.3, 5.3 அப்படின்னு போட்டோன்னா டபுள் மெத்தட் கால் ஆகும். பட் இது எப்படி கால் ஆகும் அப்படின்னா, ஸோ எப்போது மெத்தட் கால் ஆகும்போது ஃபஸ்ட்டு யார் தான் கால் பண்ணுவா, சைல்டில் எந்த மெத்தட் இருக்கோ சேம் நேம், பேரண்ட்லேயும் சைல்ட்லேயும் சேம் நேமில் மெத்தட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு எந்த மெத்தட் கால் ஆகும், சைல்டில் இருக்கக்கூடிய சைல்டு மெத்தட் தான் ஃபஸ்ட்டு கால் ஆகும். ஒருவேளை எனக்கு பேரண்ட் மெத்தட் கால் ஆகணும் அப்படின்னா இந்த சைல்டு மெத்தடில் நான் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது தென் அதே எங்கே ஃப்ளோ போகும், பேரண்டில் போய் அங்கே இருக்க மெத்தட் கால் ஆகும். சரியா. ஸோ ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங் மறந்துடாதீங்க, ரெண்டுமே சேம் மெத்தட் நேம் இருந்தால் தான் அப்படி சொல்லுவோம். பட் எல்லாமே அக்யூரேட்டாக அப்படியே இருந்தால் ரைடிங், பேராமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் லோடிங். சரி. ஸோ கேன் வி ஆக்சஸ் பேரண்ட் கிளாஸ் வேரியபிள் இன் சைல்டு கிளாஸ் பை யூஸிங் சூப்பர் கீவேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட். நம்ம பேரண்ட் கிளாஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதோட மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு தான் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ், த சூப்பர் கீவேர்டு அலோஸ் ஆக்சஸ் டு பேரண்ட் கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ். It helps resolve naming conflicts when child and parent have variables with the same name. அதான் சேம் நேமில் இருக்கும்போது வர குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர்னு யூஸ் பண்ணி டாட் வேரியபிள் நேம் இல்லை சூப்பர் டாட் மெத்தட் நேம்னு கொடுத்தா அது எங்கே கால் பண்ணோம், பேரண்டில் இருக்கக்கூடிய மெத்தடை கால் பண்ணோம். நான் இங்கே பார்த்தேன்ல, ஸோ இங்கேயும் சவுண்ட் இருக்குது, இது பேரண்ட் கிளாஸ், இங்கேயும் சவுண்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது, இது சைல்டு கிளாஸ், இங்கேயும் சவுண்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கும்போது நான் சூப்பர் யூஸ் பண்ணி சூப்பர் டாட் சவுண்டுன்னு போட்டால் பேரண்ட் கிளாஸோட மெத்தட் கால் பண்ணோம். நார்மலாக ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெத்தட் நேம் போட்டு கால் பண்ணால் சைல்டில் இருக்கக்கூடியது தான் கால் ஆகும். இப்போ சூப்பர் கீவேர்ட்னாலே எதுக்கு யூஸ் ஆகுது, பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிளையோ மெத்தடையோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரியா. இடையில டாட் மட்டும் போட்டு யூஸ் பண்ணும் சூப்பர் டாட். Define arithmetic exception with example. It is a runtime exception thrown when illegal arithmetic operations occur. Exceptionனால என்ன பண்ணும், ஏதாவது எரர் இருந்தால் அதை த்ரோ பண்ணுறது தான் எக்ஸெப்ஷன். ஸோ காமன் கேஸ் பார்த்தோம்னா, ஸோ அரித்மெட்டிக்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் ஏதாவது இல்லீகல் அக்கர் ஆகிருக்கும். ஸோ டிவிஷன் பை 0 அப்படிங்கிறது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸாம்பிள் இன்டி எக்ஸ் 10/0 இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஓகேவா. Then name the 2 ways to create a thread in Java. Java thread ஜாவாவில் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 ways இருக்குது. ஒன்று எக்ஸ்டெண்டிங் த த்ரெட் கிளாஸ், இன்னொன்று இம்ப்ளிமெண்டிங் தி ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். சரியா. ஸோ எக்ஸ்டெண்டிங் த்ரெட்னா அண்ட் ஓவர் ரைடிங் ரன் மெத்தட். இங்கே என்ன பண்ணுவாங்க, ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுவாங்க. பட் இம்ப்ளிமெண்டிங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அண்ட் பாசிங் இட் டு ஏ த்ரெட் ஆப்ஜெக்ட். போத் மெத்தட்ஸ் ரெக்யூர் காலிங் ஸ்டார்ட் டு பிகின் எக்ஸிக்யூஷன். ஸோ ரெண்டுலேயுமே ரன் மெத்தடுக்குள்ளே தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறதுனால ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டார்ட்னு போட்டோம்னா ரன் மெத்தட் என்ன ஆகும், ரன் மெத்தடுக்கு ஃப்ளோ போய் அது ப்ராசஸ் ஆகும். சரியா. ஸோ 2 இருக்குது. ஒன்று எக்ஸ்டெண்டிங் த்ரெட் கிளாஸ், இப்போ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டெண்டிங் தி த்ரெட் கிளாஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டிங் தி ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். ஸோ த்ரெட் பூல் அப்படின்னா என்னென்னா, எ கலெக்ஷன் ஆஃப் ப்ரீ இன்ஸ்டன்ஷியேட்டட் த்ரெட்ஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி ரெடியூசஸ் ஓவர் ஹெட் ஆஃப் த்ரெட் கிரியேஷன் ஆஃப் ஈச் டாஸ்க். ஆல்ரெடியாக நிறைய த்ரெட்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கலெக்ஷன் ஆஃப் த்ரெட்டை தான் த்ரெட் பூல், கலெக்ஷன் ஆஃப் த்ரெட்ஸ் தான் த்ரெட் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் த்ரெட் க்ரியேஷன் நடக்கிறப்ப ஏதாவது ஓவர் ஹெட் ஆகாமல் காப்பாற்றுறதுக்கு இந்த த்ரெட் பூல் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
reduces overhead of thread creation for each task. ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம அந்த டைம் தான் த்ரெட் க்ரியேட் பண்ணி ரன் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே இருக்க த்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ்டு பை எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் இன் ஜாவா. இதை யாரை வந்து ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, when a class must be declared as abstract. எப்போ ஒரு கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அதில் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த கிளாஸை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே அந்த மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணணும். சரி, அப்போது when it contains abstract methods, when the class is meant to be inherited, not instantiated directly. So used to enforce method implementation in subclasses. ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே என்ன இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அதில் இருக்காது, சைல்டு கிளாஸில் இருக்கும். சரி, அதனால இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் அ லேஅவுட் மேனேஜர் அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட் மேனேஜர் அவைலபிள் இன் ஜாவா AWT அப்படின்னா, ஏ லேஅவுட் மேனேஜர் கண்ட்ரோல்ஸ் காம்போனன்ட் பொசிஷனிங் இன் ஏ கண்டெய்னர். ஒரு கண்டெய்னரில் எந்த இடத்துல காம்போனன்ட் வைக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணும் லேஅவுட் மேனேஜர். ஸோ இட் ஹேண்டில்ஸ் ஆட்டோமேட்டிக் ரீசைசிங் அண்ட் அலைன்மெண்ட். என்னெல்லாம் டைப் இருக்குது, ஃப்ளோ லேஅவுட், பார்டர் லேஅவுட், கிரிட் லேஅவுட், கார்டு லேஅவுட் அண்ட் கிரிட் பேக் லேஅவுட். சரி, அப்போ லேஅவுட்னால நமக்கு என்னென்னு தெரியும், அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதா லேஅவுட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான லேஅவுட் இருக்குது, அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக் ரீசைசிங் அண்ட் அலைன்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஹெச்பாக்ஸ் அண்ட் விபாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹெச்பாக்ஸ் அரேஞ்சஸ் காம்போனன்ட்ஸ் ஹரிசாண்டலி இன் ஏ சிங்கிள் ரோ. விபாக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா வெர்டிக்கலி, சிங்கிள் காலத்தில் வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணும். எனக்கு 5 காலம் இருக்குது, 5 பட்டன்ஸ் இருக்குன்னு வைங்க. அதான் ஹெச்பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஹரிசாண்டலாக அந்த 5 பட்டன்ஸும் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் விபாக்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா, இது ரெண்டுமே எதில் தான் இருக்குது, GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் ஜாவா எஃப்எக்ஸ் லேஅவுட் கண்டெய்னர்ஸ்குள்ளே இருக்குது ரெண்டு, ஹெச்பாக்ஸும் விபாக்ஸும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, பைட் கோட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பைட் கோட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட் பை த ஜாவா கம்பைலர். இட் இஸ் ஏ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இந்த கோடை தான் JVMல வந்து ரன் பண்ணுவோம், ஜாவா விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் கிடைக்குது. சரியா, ஸ்டோர்ட் இன் டாட் கிளாஸ் ஃபைல். ஸோ அந்த பைட் கோட் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், டாட் கிளாஸ். இட் எனாபிள்ஸ் ஜாவாஸ் போர்ட்டபிலிட்டி அக்ராஸ் சிஸ்டம். ஸோ அந்த பைட் கோடை வச்சு எந்த சிஸ்டத்தில், விண்டோஸாக இருந்தாலும் சரி, லினக்ஸ் OS எந்த OSஆக இருந்தாலும் எனக்கு அங்கே JVM மிஷின் இருந்தால் இந்த கோடை என்னால் ரன் பண்ண முடியும். சரியா, தென் ரைட் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஃபார் ஈச் வெர்ஷன் ஆஃப் த ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார் ஈச் வெர்ஷன் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஃபார் டைப் வேரியபிள், அப்புறம் வந்து கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த பாடி ஆஃப் லூப் வந்து இருக்கும். ஸோ யூஸ்டு இதில் எதை மெயினாக எதில் யூஸ் பண்ணுவாங்க, அரேல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்டு டு இட்ரேட் ஓவர் அரேஸ் ஆர் கலெக்ஷன்ஸ். சரி, அரே ஆர் கலெக்ஷனுக்கு இடையில ஐட்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார் வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபார் ஈச் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளிஃபைஸ் லூப்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் அவாய்ட்ஸ் இண்டெக்ஸ் எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, what is the use of final keyword? So prevents modification of variables, methods or classes. ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதோட வேல்யூ எனக்கு எங்கேயும் மாடிஃபை ஆகக்கூடாது அப்படின்னா நான் ஃபைனல் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். சரியா, ஸோ ஃபைனல் வேரியபிள்னா அதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் மெத்தட் எதை மீன் பண்ணோம், அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஃபைனல் கிளாஸ் அப்படின்னா cannot be subclassed, அதை இன்ஹெரிட் பண்ண முடியாது. சரியா, ஸோ ஃபைனல் கீவேர்ட்னா என்னெல்லாம் மீனிங், ஃபைனல்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டுனா அது கான்ஸ்டன்ட், அது வேல்யூ எங்கும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு மெத்தடை ஃபைனல்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டுனா அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஒரு கிளாஸையே நான் ஃபைனல்னு சொல்லிட்டேன்னா அந்த கிளாஸில் இருந்து ஒரு சைல்டு கிளாஸை இன்ஹெரிட் பண்ண முடியாது. சரியா, ஓகே, வாட் இஸ் திஸ், இதான் ஃபைனல் கீவேர்டு. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொடுக்கறதுக்காக ஃபைனல் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஹவு டைனமிக் மெத்தட் ரெசல்யூஷன் இஸ் அச்சீவ்ட் இன் ஜாவானா, ஸோ டைனமிக் மெத்தட் வந்து இந்த ரன் டைம் பாலிமார்பிசம் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறோம். ஸோ JVM determines method execution based on object type, not reference type. ஸோ ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூஷன் நடக்கும், ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ அதனால் மெத்தட் ஓவர் ரைடிங் இன் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இது யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறாங்க, டைனமிக் மெத்தட் ரெசல்யூஷன். So list the values associated with the parameters of set priority method of thread class. என்னெல்லாம் priority இருக்குது, min, norm, max, 3 priority value இருக்குது. ஒன்றுனா lowest, மின்னா ஒரு வேல்யூ வந்து 1, ஸோ lowest, நாம்னா 5, டிஃபால்ட்டாக தான் இருக்கும், ஆர் ஆவரேஜ், மேக்ஸ்னா 10, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இதுக்கு தான் கொடுப்பாங்க. சரியா, ஸோ த்ரெட் டாட் மின் ப்ரியாரிட்டி, த்ரெட் டாட் நாம் ப்ரியாரிட்டி நார்மல், த்ரெட் டாட் மேக்ஸ் ப்ரியாரிட்டி, இதான் வந்து செட் ப்ரியாரிட்டி மெத்தடோட வேல்யூஸ். ஓகே,
So define deadlock. Deadlock occurs when two or more threads wait indefinitely for resources held by each other. Deadlockனா ஏதோ கிடைக்காம எங்கேயோ லாக் ஆகி இருக்குது. சரி, அப்போ டூ ஆர் மோர் மெத்தட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் கிடைக்காம அது லாக் ஆகி இருக்கிறது தான் டெட்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராம் ஃப்ரீஸ் எதனால் வரும்? ரிசோர்ஸ் ஸ்டார்வேஷன், அதாவது அதுக்கான ரிசோர்ஸ் பர்டிகுலர் ரிசோர்ஸ் இதுக்கு கிடைக்காம இருக்கிறதுனால ப்ரோக்ராம் ஃப்ரீஸ் ஆகிறதுனால வந்து வருது. சிங்க்ரோனைஸ்டு பிளாக்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் வெயிட்டிங் டைமில் நடக்கும்போது அங்கே டெட்லாக் வந்து காமனாக இருக்கும். சரியா? ஸோ ஒரு ப்ராசஸை டிபெண்ட் பண்ணி இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே டெட்லாக் வந்து அக்கர் ஆகும். ஸ்டேட் த பர்பஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் மெத்தட் இன் ஸ்ட்ரிங் கிளாஸ். ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸில் வேல்யூ ஆஃப் அப்படின்னா என்னென்னா கன்வெர்ட் ப்ரிமிட்டிவ் டைப் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் டு ஸ்ட்ரிங். ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் 10 அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காக அதை ரிட்டர்ன் பண்ணும். சரி, டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அண்ட் டிஸ்பிளே. ஒரு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேல்யூ ஆஃப் மெத்தட். லிஸ்ட் எனி 2 மெத்தட்ஸ் அவைலபிள். டேட்டா அவுட்புட் இன்டர்ஃபேஸில் என்னெல்லாம் இருக்குன்னா அவுட்புட்னாலே ரைட் பண்ணுறது. அப்போ ரைட் இன்டிவே, ரைட் யூடிஎஃப் இந்த மெத்தட் வந்து இருக்குது. டேட்டா அவுட்புட்னாலே ரைட் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then what is the use of adapter class? Provides a default implementations for listener interfaces, helps avoid writing empty method when only one or few methods are needed. சரி, அதாவது few methods தான் தேவைப்படுங்கிறப்ப அங்கே ஒரு எம்டி மெத்தட் எழுதுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் மவுஸ் அடாப்டர், கீ அடாப்டர் இதெல்லாமே. So list any 2 forms of checkbox or menu item construction. ஸோ செக் பாக்ஸ் மெனு ஐட்டம் கன்ஸ்ட்ரக்டரோட 2 ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஒன்று எப்படி இருக்கும்? செக் பாக்ஸ் மெனு ஐட்டம்னு இருக்கும், இல்லைனா அதுக்கு ஒரு லேபிள் வந்து நம்ம கொடுக்கலாம். செக் பாக்ஸ் மெனு ஐட்டம் ஸ்ட்ரிங் லேபிள் அப்படிங்கிற இந்த 2 கன்ஸ்ட்ரக்டரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 2 ஃபார்ம் செக் பாக்ஸ் மெனு ஐட்டம் கன்ஸ்ட்ரக்டரோட 2 ஃபார்ம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா அரேனா என்ன? ஹவு மல்டிடைமென்ஷனல் அரேஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் இன் ஜாவா. அரேனாலே தெரியும், கலெக்ஷன் ஆஃப் சேம் எலமெண்ட்ஸ். சரி, கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி சேம் டைப் ஸ்டோர்ட் இன் கண்டினியூஸ் மெமரி. ஸோ ஜாவா சப்போர்ட் மல்டிடைமென்ஷனல் அரேஸ் யூஸிங் அரேஸ் ஆஃப் அரே. ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்டு 2 ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு அரேயோட நேம் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் அதில் இருக்கக்கூடிய வேல்யூ, ரோ என்ன காலம் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுப்போம். ஈச் ரோ கேன் ஹவ் டிஃப்ரெண்ட் லெட்ஸ் அலோவிங் ஜாக்டு அரேஸ். ஒவ்வொரு ரோமே ஈச் ரோ கேன் ஹவ் டிஃப்ரெண்ட் லென்ஸில் வந்து இருக்கும். சரி, அப்போ மல்டிடைமென்ஷனல் அரேனா என்ன? மல்டிடைமென்ஷனல் அரே வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஜாவாலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேம் தி ஆக்சஸ் மாடிஃபையர் இன் ஜாவா. ஜாவாவில் என்னெல்லாம் ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குது? பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். பப்ளிக்னா எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அது வந்து பப்ளிக். ப்ரைவேட்னா வித்தின் த கிளாஸ், அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னென்னா பேக்கேஜஸ் ஆர் சப் கிளாஸஸ் வித்தின் பேக்கேஜஸ். ஒரு பேக்கேஜஸ்க்குள்ளே வித் அண்ட் சப் கிளாஸஸ்க்குள்ளே மட்டும் அந்த வேரியபிளான மெத்தட்ஸை யூஸ் பண்ண முடியுதா, அது ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபால்ட்னா எந்த மாடிஃபையருமே இல்லை அப்படின்னா அசஸபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா வித்தின் த சேம் பேக்கேஜ் அந்த இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும். இதான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது? ஒன்றுலேருந்து ஒன்று ஃபீச்சர்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அப்போது இன்ஹெரிட்டன்ஸ் அலோவ்ஸ் ஏ கிளாஸஸ் டு அக்வயர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அனதர் கிளாஸ். ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸஸோட மெத்தட்ஸையும் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் கோடு ரீயூஸ் ஆகும். ஹைராரிக்கல் கிளாஸிஃபிகேஷன், எக்ஸ்டெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஜாவாவில் இதை வந்து அச்சீவ் பண்ணும். சரி, இன்ஹெரிட்டன்ஸ்க்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்? எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த கிளாஸில் இருந்து இதுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக. How can a subclass call a constructor defined by its superclass? சரி, சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். சரியா? ஸோ சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம ஒரு சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சூப்பர் கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஹவு கேன் சூப்பர் கிளாஸ் கால் ஏ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எப்படி வந்து ஒரு சூப்பர் சப் கிளாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. டிஃபைன் பை இட் சூப்பர் கிளாஸ். நம்ம சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ மஸ்ட் பி ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர். ஆனால் இது எப்படி இருக்கணும்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இருந்தோன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாகவே இந்த சூப்பர் கீவேர்டு வந்து இருக்கணும். ஸோ கேன் பாஸ் ஆர்குமெண்ட்ஸ் டு மேட்ச் த சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் சிக்னேச்சர்.
சரி, சூப்பர் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இல்லைனா பேரண்ட் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டாலே சூப்பர் கீவேர்டு வந்து எழுதிக்கோங்க. ஸோ அவுட்லைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன்செக்டு எக்ஸெப்ஷன் அண்ட் செக்டு எக்ஸெப்ஷன். அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் செக்டு அட் கம்பைல் டைம். ஐஓ எக்ஸெப்ஷன் கம்பைல் டைமில் ஏதாவது எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இது பண்ணுறோன்னா அது செக்டு அப்படிங்கிறாங்க. அன்செக்டு அப்படின்னா ரன் டைமில் வந்து நடக்கும். ஸோ கம்பைல் டைம் எக்ஸெப்ஷனுக்கு, அதாவது செக்டு எக்ஸெப்ஷனுக்கு எக்ஸாம்பிள் ஐஓ எக்ஸெப்ஷன், அன்செக்டு வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஸோ நம்ம வந்து செக்டு எக்ஸெப்ஷனை ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். கம்பைல் டைம்லேயே ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நேம் த மெத்தட்ஸ் யூஸ்ட் பை ஜாவா ஃபார் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் டு அவாய்ட் போலிங் அப்படிங்கிறப்ப 3 மெத்தட் இருக்குது. இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்னாலே 3 ப்ராசஸ் ஞாபகம் வரணும். வெயிட், நோட்டிஃபை ஆர். வெயிட் அப்படின்னா த்ரெட் டு வெயிட் அண்டில் நோட்டிஃபை ஆகிற வரைக்கும் த்ரெட்டு வெயிட் பண்ணுறத வெயிட். அப்புறம் நோட்டிஃபைனா மேக்ஸப் சிங்கிள் வெயிட்டிங் த்ரெட். ஸோ ஒரு வெயிட்டிங்கில் இருக்க ஒரு த்ரெட்டை நான் ஆக்டிவேட் பண்ணுறது நோட்டிஃபை. எல்லா வெயிட்டிங்கில் இருக்க எல்லா த்ரெட்ஸையும் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது நோட்டிஃபை ஆல் அப்படிங்கிறது. தென் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரீம்ஸ்னால என்னது, சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா used for input and output operation. Java provides input stream and output stream for byte-based data used to read, write files or network data. இதுக்கு எல்லாமே நம்ம ஸ்ட்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா ரீட் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்புட் ஸ்ட்ரீம், அவுட்புட் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ இன்புட்டில் இன்ட் ரீட் பைட்டு, இந்த மாதிரி அவுட்புட்டில் வாய்ட் ரைட் பைட், இந்த மாதிரியான மெத்தட்ஸும் வந்து இருக்குது. சரி, ஃபஸ்ட் ரெண்டுமே இன்புட்டோட மெத்தட், லாஸ்ட்டில் இருக்க அந்த வாய்ட் ரைட் அப்படிங்கிறது அவுட்புட் மெத்தட், output stream method. So why parameterized types are important? Parameterized னால generic class வந்து ஞாபகம் வரணும். So first definition பார்த்துப்போம். Parameterized types in Java are part of generics. They allow you to define classes, interfaces and methods with a type parameter. So ஒரு T அப்படிங்கிற ஒரு type parameter, T அப்போ more than one parameter TS, இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணும்போது நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரோக்ராமிங் வேலை. ஸோ தட் யூ கேன் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஒயில் மெயின்டைனிங் டைப் சேஃப்டி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இன்டிஜர், ஸ்ட்ரிங், டபுள். இப்போ வந்து ஒரு இன்டிஜர் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். அப்புறம் வந்து இன்னொரு கிளாஸ் எழுதுகிறேன் ஃப்ளோட் டைப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஸ்ட்ரிங் டைப் டேட்டாவை கால் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டேட்டா எழுதுகிறேன். ஸோ எல்லாமே ஆட் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறப்ப ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஒவ்வொரு மெத்தடையும் நான் கால் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் டாட் அப்படிங்கிறத போட்டு செப்பரேட்டாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு காமன் மெத்தட் எந்த டைப் ஆஃப் டேட்டா வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் பேராமெட்ரிஸ்ட் டைப் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஜெனரிக்ஸ். ஸோ எனேபிள் டைப் சேஃப்டி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டாங்கன்னா, எனேபிள் டைப் சேஃப்டி ரன் டைம் எரரை வந்து ரெடியூஸ் பண்ணும். யூஸ்ட் இன் ஜெனரிக்ஸ் டு கிரியேட் ரீயூசபிள் டைப் சேஃப் கோட். சரி, காமன் மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு பேஸ்ட் அண்ட் பேராமெட்ரைஸ் வச்சு அது என்ன அந்த இப்போ வந்து வந்து இன்டிஜர் டேட்டா கொடுக்குறேன்னா அந்த டைம் அந்த பேராமீட்டர் இன்டிஜராக ஆக்ட் ஆகும். ஃப்ளோட்னா அந்த ஆப்ரேஷனுக்கு அது ஃப்ளோட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டா வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறிக்கும், அடாப்ட் ஆகிக்கும். அதான் பேராமெட்ரிஸ்ட் டைப் ஜெனரிக்ஸ். சரியா, ஜாவா எஃப்எக்ஸ் அப்படின்னா என்ன? ஜாவா எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு GUI டூல் கிட் ஃபார் பில்டிங் ரிச் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 2D 3D கிராஃபிக்ஸ், மீடியா, வெப் இன்டகிரேஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ரீப்ளேசஸ் ஓல்டர் AWT ஸ்விங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மாடர்ன் UI காம்போனன்ட்ஸில் வந்து ஜாவா எஃப்எக்ஸ் தான் வந்து இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய AWT ஸ்விங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் UI காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஜாவா எஃப்எக்ஸ் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே தான் ரிப்பீட்டட் HBox, VBox ரிப்பீட்டட் கொஸ்டின். HBoxனா அந்த அரேஞ்சஸ் காம்போனன்ட்ஸ் ஹரிசாண்டலி இன் எ ரோ, VBox arranges components vertically in a column. The component அப்படிங்கிறது என்ன வேணால் இருக்கலாம், லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், இதெல்லாமே காம்போனன்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேஜில் அது எந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கணுங்கிறத சொல்கிறது தான் HBox, VBox அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லெஸ்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். மெயினாக 3 ஃபீச்சர்ஸ் என்னது? என்ஹாப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஸோ என்ஹாப்சுலேட்னா என்னது? பண்ட்லிங் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் டுகெதர், ரெண்டையுமே சேர்த்து பண்ணுறது தான் என்ஹாப்சுலேஷன். இன்ஹெரிட்டன்ஸ்னால் கோடு ரியூஸ், பேரண்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு சைல்டு வந்து ரியூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு செப்பரேட்டாக கோடு எழுத வேண்டிய தேவையில்லை, அங்கே இருக்க கோடே இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாலிமார்பிசம் அப்படிங்கிறது பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் டாஸ்க் யூஸிங் த சேம் இன்டர்ஃபேஸ். ரன் டைம், கம்பைல் டைம், பாலிமார்பிசம் பார்த்தோம்ல அதான். சரியா, சேம் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறது பாலிமார்பிசம். மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங்.
ஸோ கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃபைனிங் கான்ஸ்டன்ட். ஜாவாவில் எப்படி ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃபைன் பண்ணது நமக்கு தெரியும், ஃபைனல்னாலே அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சரி, அப்போ ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நான் ஃபைனல் a ஈக்குவல் டு 100 அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அந்த 100 அப்படிங்கிற வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் அது யாராலையும் மாற்ற முடியாது. சரி, அப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறனாலே நம்ம ஃபைனல் தான் யூஸ் பண்ணணும். மெத்தடில் ஃபைனல் போட்டோம் அப்படின்னா அதை ஓவர்லோட் பண்ண முடியாது. கிளாஸில் ஃபைனல் போட்டோன்னா அதை இன்ஹெரிட் பண்ண முடியாது. சரியா, வேல்யூ கேனட் பி சேஞ்ச்டு ஒன்ஸ் அசைன்ட். ஸோ மென்ஷன் த யூஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னு படிச்சிருக்கோம். கிளாஸோட நேம்லேயே ஒரு மெத்தட் நேம் இருந்தது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே அது கால் ஆகிடும், தனியாக ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அதை இன்வோக் பண்ண வேண்டாம். ஸோ அதோட யூஸ் வந்து அலோஸ் கிரியேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித் டிஃபரண்ட் இனிஷியலைசேஷன்ஸ், என்ஹான்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன், மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் டிஃபரண்ட் பேராமீட்டர்ஸ் லிஸ்ட். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இனிஷியலைசேஷன் கொடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். தென் illustrate மெத்தட் ஓவர் ரைடிங். ஆல்ரெடி நம்ம ஓவர் ரைடிங்னா என்னென்னு பார்த்துட்டு வரலாம். டைம் பாலிமார்பிசம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் தான் இது யூஸ் ஆகும். ஒரு அனிமல் அப்படிங்கிறது சவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இங்கே இருக்குது. அந்த அனிமல் டாக் அப்படிங்கிற ஒரு கிளாஸை அனிமல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலேயே சவுண்ட் அப்படிங்கிற கிளாஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் மெத்தட் ஓவர் ரைடிங். டிட்டோ அப்படியே இருக்கும், மெத்தட் சிக்னேச்சர் அப்படியே காப்பியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டாக் ஓவர் ரைட் சவுண்ட் மெத்தட் ஆஃப் அனிமலோடதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. சரியா, ரன்டைம் பாலிமார்பிசம்னு சொல்கிறோம். ஒய் டு ஹேண்டில் எக்ஸப்ஷன். ஸோ ப்ரிவென்ட் ப்ரோக்ராம் கிராஷஸ் அண்ட் என்ஷூர் ஸ்மூத் எக்ஸிக்யூஷன். எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அஸ் யூஷுவல் ரன் ஆகிறதுக்காக வந்து நம்ம வந்து எக்ஸப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் அண்ட் ரிசால்விங் எரர்ஸ், இம்ப்ரூவ் ப்ரோக்ராம் ரிலையபிலிட்டி அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் இஸ் த்ரெட் ப்ரியாரிட்டி, how it can be set for a thread. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஒரு த்ரெட் வந்து எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த த்ரெட்டு வந்து எதுக்கு ஹை ப்ரியாரிட்டி, எது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது. எக்ஸிக்யூஷன் ஆர்டரை வந்து சொல்லும் when multiple threads complete. ஸோ அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு வேல்யூஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரியாரிட்டியை வந்து டிஃபைன் பண்ணுறோம். இது ஆல்ரெடி பார்த்தது மின் ப்ரியாரிட்டி, நான் ப்ரியாரிட்டி, மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி. அதோட வேல்யூ 1, 5, 10 இருக்கும். ஸோ 10 இருந்தால் அதுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ரைட் 24 மெத்தட்ஸ் அசோசியேட் வித் பேசிக் ஸ்ட்ரிங் கிளாஸில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னா, லென்த், ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணும். கேர் அட் இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து இதில் ஸ்டார்ட் ஆகி இதில் முடிகிறதான சப்ஸ்ட்ரிங்கை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரும். அது வெல்கம்னு இருக்குன்னா சியில் தொடங்கி ஈயில் முடிகிற ஒரு ஸ்ட்ரிங்கை அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வேணா கம் மட்டும் வரும். ஸோ டூ அப்பர் கேஸ்னால் அந்த லோவர் கேஸில் இருக்கிறத அப்பராக மாற்றும், லோவரில் இருக்கிறத அப்பரில் இருக்கிறத லோவராக மாற்றும். அப்போ டூ அப்பர் கேஸ் அப்படின்னா அப்பர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணன்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் ஏ ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ்? So string buffer class in Java is a mutable sequence of characters, meaning it allows you to modify the content of a string without creating a new object each time. So ஒவ்வொரு டைமும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் நம்ம அதோட கண்டென்ட்டை வந்து மாற்றலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் என்னெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, அப் அண்ட் இன்செட், ரிவர்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ணுறதுக்கு மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் பஃபருக்கு எஸ்பி அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே ஹலோ அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டில் நான் ஃபஸ்ட்டு வேர்டை வந்து அப்பன் பண்ணுறேன். அப்போ ஹலோ வேர்டுன்னு வரும். இன்செட் 6th ஜாவா அப்படிங்கிறத வந்து இன்செட் பண்ணுறேன். அப்புறமா அதை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கான அவுட்புட் ஓகேவா. எஸ்பியை வந்து கொடுக்குறேன். இப்போ எஸ்பியில் ஃபைனலாக என்ன இருந்திருக்கு, ரிவர்ஸ். அப்போ அது அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு, வேல்டு அதோட அப் அண்ட் ஆகிருக்கு, 6th ஜாவா ஆட் ஆகிருக்கு, அப்புறம் அதுக்கப்புறமா அதை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஒய் ஜாவா எஃபெக்ட்ஸ் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் பில்டிங் இன்டர்நெட் அப்ளிகேஷனுக்கு எதுக்காக ஜாவா எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ரிச் யூஐ காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதான் மெயின். ஸோ முன்னாடி இருந்தக்கூடிய ஏடபிள்யூடி ஸ்ட்ரிங்கில் அந்த அளவுக்கு நமக்கு காம்போனன்ட்ஸ் இல்லை. ஸோ அதில் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இதில் எக்ஸ்ட்ரா நிறைய யூஐ காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணி வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனாபிள் ரெஸ்பான்சிவ் டிசைன் வித் சிஎஸ்எஸ் எஃப்எக்ஸ்எம்எல் ரெண்டுக்கும் வந்து நல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுற டிசைனுக்கு வந்து ரொம்ப எனாபிளாக இருக்க ரெஸ்பான்சிவ் டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுது. சிஎஸ்எஸ்னால் கேஸ்கார்டிங் ஸ்டைல் ஷீட், எஃப்எக்ஸ்எம்எல் அப்படின்னா ஜாவா எஃபெக்ட்ஸ் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்தமாதிரி ஹார்ட்வேர் அக்ஸலரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஹெச்பாக்ஸ் கிளாஸில் என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எம்டி ஹரிசாண்டல் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெச்பாக்ஸ், எம்டி ப்ராக்கெட். டபுள் ஸ்பேஸிங் அப்படின்னா ஸ்பேஸ் ஒரு பிட்வீன்
சில்ட்ரனுக்கு இடையில் ஸ்பேஸ் செட் பண்ணலாம். ஒவ்வொரு பட்டனுக்கு இடையில இவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்பேசிங் கமாண்ட் நோட் சில்ட்ரன் அப்படின்னா சில்ட்ரன் வித் ஸ்பேசிங், அந்த பாக்ஸுக்குள்ளேயே சில்ட்ரன் ஸ்பேசிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்டர் ஹெச் பாக்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்னு கேட்டாலே நமக்கு அந்த கிளாஸோட நேம் ஹெச் பாக்ஸ்னால் ஹெச் பாக்ஸ் அப்படின்னு தான் வரும். எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் மீனிங் என்ன, கிளாஸும் அந்த மெத்தடும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த பார்த்தோம்னா ஹவு இஸ் என்ஹாப்சுலேஷன் அச்சீவ்ட் இன் ஜாவா. எப்படி என்ஹாப்சுலேஷன் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா பை டிக்ளேரிங் வேரியபிள்ஸ் இஸ் ப்ரைவேட் அண்ட் ப்ரொவைடிங் பப்ளிக் கெட்டர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், கெட்டர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி என்ஹாப்சுலேஷன் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. என்ஹாப்சுலேஷன்னாலே கெட்டர்லையும் வரும், செட்டர்லையும் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்ஹாப்சுலேஷன் கெட்டர் செட்டர். ஸோ இட் ஹைட்ஸ் இன்டர்னல் டேட்டா அண்ட் எக்ஸ்போசஸ் ஒன்லி நெசசரி ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும்தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். டேட்டா ப்ரொடக்ஷனும் அண்ட் மாடுலர் டிசைனை வந்து ப்ரொமோட் பண்ணுது. டைப் ப்ரொமோஷன் ரூல் என்ன ஜாவாலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாவா ப்ரொமோட் ஸ்மாலர் டேட்டா டைப் டு லார்ஜர் கம்பேட்டபிள் டைப்ஸ் டூரிங் எக்ஸ்பிரஷன். ஸோ எப்படி இருக்குன்னா பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள். ஸோ இந்த மாதிரி வந்து டைப் ப்ரொமோஷன் ஆகுறது. ஸ்மாலர்லேருந்து லார்ஜர் ப்ரொமோட் பண்ணுறதுனால என்னது, லோவிலேருந்து ஹையாக போகிறது தானே. ஸோ என்ஷூர் டைப் கம்பேட்டபிலிட்டி ப்ரிசிஷன் இன் ஆப்ரேஷன். ஸ்மால் டேட்டா டைப்லேருந்து லார்ஜர் கம்பேட்டபிள் டேட்டா டைப்பாக மாற்றுறது தான் வந்து டைப் ப்ரொமோஷன் ரூல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் ஸ்டேட் த 2 ஜெனரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சூப்பர் கீவேர்டு. சூப்பர் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணலாம், சூப்பர் டாட் வேரியபிள்னு யூஸ் பண்ணலாம். அல்லது சூப்பர் அப்படின்னு ஒரு மெத்தடோட சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுன்னு அர்த்தம். சூப்பர் டாட் வேரியபிள்னா பேரண்ட் கிளாஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் மெத்தட் ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங், கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து இருக்கும் டிஃப்ரெண்ட் பேராமீட்டரில். நம்ம ஓவர் ரைடிங்னா மெத்தட் சிக்னேச்சர் எல்லாமே சேமாக இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸில் வந்து யூஸ் பண்ணும், ரெண்டையும் பார்த்துக்கு. ஓகேம்மா. தென் த்ரெட் ப்ரியாரிட்டி, எக்ஸிக்யூஷன் ஆர்டர் சொல்கிறோம். அதில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதே எழுதிக்கோங்க. ஆட்டோ பாக்ஸிங்னா என்ன, ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் ப்ரிமிட்டிவ் டைப்பை ரேப்பர் கிளாஸுக்கு மாற்றுறது தான் ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஆட்டோ பாக்ஸிங்னா என்ன, ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு ப்ரிமிட்டிவ் டைப்பை ரேப்பர் கிளாஸில் மாற்றுறது வந்து ஆட்டோ பாக்ஸிங் அப்படிங்கிறாங்க. ஸோ சிம்பிளிஃபைட் கோட் வென் யூஸிங் கலெக்ஷன் ஆஃப் ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரிமிட்டிவ் டைப்பை இன்டிஜர் அப்படிங்கிற ஒரு ரேப்பர் கிளாஸுக்கு கன்வெர்ட் பண்ணும் இந்த ஆட்டோ பாக்ஸிங். அன்பாக்சிங்னா ரிவர்ஸில் நடக்கும். சரி, ரேப்பர் கிளாஸ்லேருந்து ப்ரிமிட்டிவ் டைப்பாக வந்து கன்வெர்ட் ஆகிறது. ரைட், 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிண்ட் ஸ்ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ இப்படி வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஒரு கிளாஸ் கொடுத்து அதோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து எழுத சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர் எழுத சொன்னாலே அவங்க என்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்களோ அது ஆஃப்னு தான் எழுதணும். சரியா, ஸோ பிரிண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் அவுட்புட் ஸ்ட்ரீம் அவுட், பிரிண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் அவுட்புட் ஸ்ட்ரீம் அவுட், பூலியன், ஆட்டோ ஃப்ளஷ் இதெல்லாமே அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபார்மட். ஸ்டேட் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் பஃபர்டு இன்புட் ஸ்ட்ரீம்னா எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்ஸ் பஃபரிங் டு இன்புட் ஸ்ட்ரீம் ஃபார் எஃபிஷியன்ட் ரீடிங். சரி, ஒரு பஃபரிங் கான்செப்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க இன்புட்டுக்கு. டிஸ்க் ஆக்சஸ் வந்து ஃப்ரீக்வன்சியாக இருக்குது, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆக்சஸ்ஸாக ஒரு டிஸ்கை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. தென் சப்போர்ட் மெத்தட்ஸ் லைக் ரீட் அவைலபிள். ஸோ பஃபரிங் இருக்கும்போது அதுலேருந்து நம்ம வந்து டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அல்லாண்டு டிஸ்கில் போய் டேட்டாவை எடுத்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்லை ரீட் அவைலபிள் மெத்தட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பஃபர்டு இன்புட் ஸ்ட்ரீம். அண்ட் ஹவு கார்ட் லேஅவுட் கிளாஸ் இஸ் யூனிக் அமாங் த அதர் லேஅவுட் மேனேஜர்ஸ் அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஒன் காம்பனன்ட் அட் ஏ டைம் லைக் ஃப்ளிப்பிங் கார்டு, ஐடியல் ஃபார் விசார்ட் ஸ்டைல் இன்டர்ஃபேஸஸ். தென் கண்ட்ரோல்டு ஸ்விட்சிங் பிட்வீன் பேனல்ஸ், பேனல் கடையில் அந்த கண்ட்ரோலை வந்து மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே கார்டு லேஅவுட் வந்து பண்ணுவாங்க. சரியா, ஸோ லேஅவுட் மேனேஜரில் கார்டு லேஅவுட்டோட வேலை என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா, ஒரு அட் அ டைம் நிறைய பேனல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அட் அ டைம் ஒரு காம்பனன்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். லைக் ஃப்ளிப்பிங் கார்டு மாதிரி 1 by 1 வந்துகிட்டே இருக்கும், அதான் கார்டு லேஅவுட். ஸோ வாட் இஸ் அன் இன்னர் கிளாஸ்? A class defined within another class. நமக்கு இன்னர் கிளாஸ்னால இது ஒரு அவுட்டர் கிளாஸ் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறது தான் இன்னர் கிளாஸ். ஸோ கேன் ஆக்சஸ் அவுட்டர் கிளாஸ் மெம்பர் இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஒன்ஸ். ப்ரைவேட்டாக இருந்தால் கூட நம்ம அவுட்டர் கிளாஸ் மெம்பரை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக், லோக்கல், அலானிமஸ் அப்படின்னு எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அவுட்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்னர் கிளாஸ் இருக்குது, ஒரு டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த டிஸ்பிளே மெத்தடு அவுட்டர் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிளை டிஸ்பிளே பண்ணுதில்ல, அதான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இன்னர் கிளாஸுக்கு வந்து என்ன அலோவ் பண்ணும், அவுட்டர் கிளாஸ் வேரியபிளை அதை யூஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து அதுக்கு இருக்குது. ஓகேம்மா, ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் அப்படிங்கிறது தான் இன்னர் ஆர் நெஸ்டட் கிளாஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ காமனாக இதெல்லாம் படிச்சுப்போம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு தெரியும். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது, ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸோட ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான்
இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எக்ஸ்ட்ராக்டட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் ஒன் கிளாஸ் டு அனதர். ஸோ பேரண்ட்னா என்ன, சைல்டுனா என்ன, இதில் என்னெல்லாம் டைப் இருக்குது இன்ஹெரிட்டன்ஸில். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேரண்ட் கீழே ஒரு சைல்டு இருக்கும். இப்போ அனிமல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்லேருந்து டாக் அப்படிங்கிற ஒரே ஒரு சப் கிளாஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் அப்படின்னா மோர் தென் ஒன் பேரண்ட் இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜாவாவில் வந்து கிளாஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ எது சப்போர்ட் பண்ணாது ஜாவா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்டர்ஃபேஸ், கிளாஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி கமா போட்டு மோர் தென் ஒன் கிளாஸை யூஸ் பண்ணிக்க முடியும். மல்டி லெவல்னால் என்னது, ஒரு செயின் ஃபார்மேட். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ், அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ். இப்போ வந்து டாக்லேருந்து அனிமல்லேருந்து டாக்லேருந்து பப்பி, இந்த மாதிரி. ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் மோர் தென் ஒன் சைல்டு கிளாஸ் இருக்கும். இப்போ அனிமல் அப்படிங்கிற பேரண்ட்டை டாக், கேட், கவுங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஹைராரிக்கல். மல்டி லெவல்னால் கீழே போகும். ஹைராரிக்கல்னால் ஒரு பேரண்ட் வந்து மோர் சைல்டு வந்து வந்திருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஹைப்ரிட் அப்படின்னா என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் ஹைராரிக்கல் ப்ளஸ் மல்டிபிள். இங்கேயும் மல்டிபிள் இருக்கிறதுனால இதுவும் இன்டர்ஃபேஸ் சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியா? சிங்கிள், மல்டிபிள்னாலே மோர் தென் ஒன் பேரண்ட். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி. இன்டர்ஃபேஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நார்மலாக கிளாஸு இருக்கிற இடத்துல இன்டர்ஃபேஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். கிளாஸை போடாமல் இன்டர்ஃபேஸ் எழுதணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் எழுதியிருப்பாங்க, எக்ஸாம்பிள் கிளாஸ் இன்டர்ஃபேஸ். அப்போ அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அது தப்பு அப்படின்னு. ஸோ இன்டர்ஃபேஸ் எழுத போகிறோம்னா மீனிங் என்ன, கிளாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு இடத்துல தான் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ கிளாஸ் கீவேர்டு எழுதாமல் அந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் எழுதணும். இப்போ இன்டர்ஃபேஸ் பிரிண்டபிள், இன்டர்ஃபேஸ் ஷோவபிள் 2 இருக்குது. அதுக்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. ஸோ அடுத்தது கிளாஸ் ரிப்போர்ட்டு. ஸோ அடுத்த கிளாஸில் நான் இந்த 2 இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மெத்தடையும் நான் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 2 இன்டர்ஃபேஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன், பிரிண்டபிள், ஷோவபிள். இங்கே எழுதும்போது கிளாஸ் தான் எழுதணும். சரியா? இந்த இடத்துல கிளாஸ் தான் எழுதணும். இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இது ஒரு ரெஃபரன்ஸ் டைம் தட் கண்டென்ஸ். இங்கே ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும். இன்டர்ஃபேஸில் என்ன மட்டும்தான் இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும். சரியா? தென் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு ஜாவாவில். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் அதுக்குள்ளே இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா மீனிங் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது, ஜஸ்ட்டு மெத்தடை வந்து கால் மட்டும் பண்ணியிருப்போம். சரியா? இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் கிளாஸ்க்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் வரும். சரி, அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அனிமல். இப்போ அனிமல் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். ஸோ ஒன்லி கிடையாது, கான்க்ரீட் மெத்தடும் இருக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், கான்க்ரீட் கண்டெயின், ஒருவேளை கான்க்ரீட் மெத்தட் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இங்கே இந்த அனிமல் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை பார்த்தாலே தெரியும், இம்ப்ளிமெண்டேஷனில் செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். கான்க்ரீட் மெத்தடும் இருக்கலாம். கான்க்ரீட்னா வித் இம்ப்ளிமெண்டேஷனோடு இருக்கிறது கான்க்ரீட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே இருக்கும், அதோட சைல்டு கிளாஸில் இருக்கும். சரியா? இப்போ இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்துப்போம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதில் என்ன டைப், அதில் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து கிளாஸால் பண்ண முடியாது. அதை பண்ணுறதுக்கு தான் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸில் என்ன தான் இருக்கும், ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும். அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, நார்மலாக கிளாஸ் கீவேர்டு எழுதுறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை சேர்த்து எழுதும். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளேயும் என்ன தான் இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நார்மல் மெத்தடும் இருக்கலாம். கிளியர்? இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும். பட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், கான்க்ரீட் மெத்தடும் இருக்கலாம். சரி, அப்புறம் த்ரெட்டை வந்து எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம், 2 மெத்தடில் த்ரெட்டை க்ரியேட் பண்ணலாம். வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குன்னா அதையும் பார்த்துருக்கோம். ஸோ த்ரெட்டை 2 வகையில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஒன்று த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னொன்று என்ன பண்ணலாம், ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். த்ரெட் கிளாஸை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், கிளாஸு த்ரெட்டோட நேம் எக்ஸ்டென்ஸ் த்ரெட், இப்படி தான் இருந்தோம், த்ரெட்டுன்னு தான் இருந்தோம், THREAD. அதுக்குள்ளே ரன்னு ஒரு மெத்தட் இருக்கும். டிஃபால்ட்டாகவே ரன் மெத்தட் தான் த்ரெட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே கால் பண்ணும்போது இந்த த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு இது பண்ணால் தான் அது இன்டர்னலாக ரன் மெத்தடை கால் பண்ணும். சரி, நம்ம த்ரெட்டில் 2 இதுலேயுமே ஸ்டார்ட் மெத்தடை தான் கால் பண்ணுவோம். எதுக்காக, ரன் மெத்தட் ரன் ஆகிறதுக்காக. சரி, T1 டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிறப்ப ரன் மெத்தட் இன்டர்னலாக கால் ஆகும். இதில் இங்கே வந்து எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டுன்னு எழுதுகிறோம். இம்ப்ளிமெண்டிங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ்னால என்ன தான் யூஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட். அப்போது இங்கே பாருங்கள், கிளாஸ் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள்னு கொடுக்கணும். இங்கே எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டுன்னு கொடுத்த இடத்துல இங்கே என்ன பண்ணணும்,
இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். இங்கேயும் அதே ரன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ரெண்டோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட்லி இன்ஹெரிட் த்ரெட். டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும், த்ரெட் மெத்தட்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் சப்போர்ட் பண்ணும், இன்ஹெரிட்டட் கிளாஸுக்கு இது சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஆனால் இம்ப்ளிமெண்டிங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் வந்தாலே நமக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து இங்கே சப்போர்ட் பண்ணும். சரியா? ஆனால் கோடிங் வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு அந்த லைன் ஆஃப் கோடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் இதில் வந்து கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு 10 மார்க்ஸ் எழுதும் போது கூட இதோட ஐடியாஸ் உங்களுக்கு மைண்டில் வந்துன்னா டக்குன்னு வந்து எழுதிக்கலாம். சரியா? ஆல் த பெஸ்ட்.